அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எலக்ட்ரானிக் பொருட்கள் மீதான சில வரிகளை தளர்த்தியதை அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்று ஆரம்ப வர்த்தகத்தில் பெஞ்ச்மார்க் பங்கு குறியீடுகள் உயர்ந்தது. இதனால் உலகளாவிய பங்கு சந்தைகளில் எழுச்சி இருந்தது. மும்பை பங்குச்சந்தையின் வர்த்தகம் சென்செக்ஸ் 1750 புள்ளிகள் உயர்ந்து 76,908 புள்ளிகளில் வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 540 புள்ளிகள் உயர்ந்து 23,368 புள்ளிகளில் வர்த்தகமானது. ஆசிய சந்தையில் தென்கொரியாவின் கோஸ்பி குறியீடு, டோக்கியோவின் நிக்கோய் 225 மற்றும் ஹாங்காங்கின் ஹாங் செங் ஆகியவை உயர்வில் முடிந்தன. திங்கட்கிழமை அன்று அமெரிக்க பங்கு சந்தைகளும் உயர்வுடன் முடிவடைந்தன. அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் ஏப்ரல் 2 அன்று அறிவித்த பரஸ்பர வரிகளால் சரிந்த பங்குச்சந்தை இழப்புகளை முக்கிய துறை குறியீடுகள் மீட்டெடுத்துள்ளன. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் வாகனங்களுக்கான 25% வரி விலக்கை கொடுக்கலாம் என ட்ரம்ப் பரிந்துரைத்ததை தொடர்ந்து வாகனத்துறை சார்ந்த பங்குகளும் நல்ல உயர்வை எட்டின. ட்ரம்பின் சமீபத்திய பாசிட்டிவான இந்த அறிவிப்புகள் மூலம் நுகர்வோர் மற்றும் பொருளாதாரத்தின் மீதான அழுத்தத்தை வெள்ளை மாளிகை புரிந்து கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது.